ஆடிபிளா இருக்குங்களா? குட் மார்னிங். எஸ். வீடியோ ஷேர் ஆகுதா? வீடியோ கிளியரா தானே இருக்கு? வீடியோ அண்ட் ஆடியோ. இஃப் இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சாட்ல போடுங்க ஆர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓகே. ஓகே, வில் ஸ்டார்ட். எஸ், ஐ திங்க் எல்லாரும் டெமோ அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெமோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான அப்ரோச் எடுக்காம வந்துட்டு நம்ம ஒரு 7 பில்லர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கோம். ஓகே. ஸோ நம்மளோட என்வரன்மெண்ட் சிலபஸே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஏழு ஏழு டாபிக் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடக்கியிருப்போம். ஓகே. ஸோ அந்த 7 டாபிக்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துல இருந்துமே வந்துட்டு குரூப் 1 மெயின்ஸ்ல எல்லாம் டச் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ எதையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டுட்டு போற மாதிரி இருக்காது. லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்ல இருந்துமே ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஈகாலஜி. ஓகே. கிட்டத்தட்ட அந்த 7 டாபிக் அப்படியே நம்ம யூபிஎஸ்சி சிலபஸோட சேமா வர மாதிரி தான் இருக்கும். இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துறாங்க இல்லையா, அதே எக்ஸாமுக்கும் இதே சிலபஸ் தான். ஆனா யூபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம் பாருங்க டாபிக் என்வாயர்மெண்ட் ஈகாலஜி ஈகோசிஸ்டம். இதுல இருந்து தான் பெருசா கேள்வி கேட்கறது கிடையாது. ஆனா டிஎன்பிசில இதுல இருந்து கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்னா என்னது, ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம ஸ்கிராச்ல இருந்தே என்ன பண்ணோம் அப்படின்னா என்வரன்மெண்ட்ல நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பில்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும். கிளியர்? ஸோ அதுதான் வந்துட்டு இன்னைக்கோட இனி வர செஷன்ஸோட அப்ஜெக்டிவா இருக்கும். ஸோ தட் எந்த கொஸ்டின் அவங்க கேட்டாலுமே உங்களால வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா கிளியர் கட்டா எழுத முடியணும். எஸ். சொல்லுங்க புவனேஸ்வரி, ஏதாவது டவுட்டா? அட்மிட் பண்ணிருக்கீங்க. ஓகே, டன். லெட் அஸ் ஸ்டார்ட். ஓகே. ஸோ பேசிக்கா ஈவன் இப்போ குரூப் 2 சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட குரூப் 2 சிலபஸ்ல என்வரன்மெண்ட்னு தனியா ஒரு ஸ்பிளிட் அப் கிடையாது ப்ரிலிம்ஸ்க்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபிலையும் சரி சயின்ஸ்லயும் சரி என்வரன்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ என்வரன்மெண்ட் பொல்யூஷன் ஒன்று இருக்கு, ஈகாலஜின்னு ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக்ல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஓப்பன் எண்டடா இருக்கிறனால கொஞ்சம் நம்ம ஹோலிஸ்டிக்கா கவர் கவர் பண்ணிட்டோம்னா வி ஆர் சேஃப். ஓரளவுக்கு நம்மளால நம்ம பெட்டரா என்ன பண்ண முடியும்னா என்வரன்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த 3 டாபிக் எழுதிருக்கு பாருங்க, இந்த என்வரன்மெண்ட் ஈகாலஜி ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் லிஸ்டட். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்வரன்மெண்ட்னா என்னது அப்படிங்கிற பேசிக் ஒரு கொஸ்டினோடய நம்ம ஆரம்பிக்கலாம் செஷனை. உங்களை பொறுத்த வரைக்கும் என்வரன்மெண்ட் அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, ஆர் இது வரைக்கும் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க? என்வரன்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது என்னது? எனிவன்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க தாராளமா பயம் இல்லாம சொல்லலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இப்ப சின்ன வயசுல படிச்ச சப்ஜெக்ட் தான் என்வரன்மெண்ட், புதுசெல்லாம் கிடையாது. என்வரன்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? அன்மியூட் பண்ணியே சொல்லலாம். நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப வந்து டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே எல்லா ஆன்சருக்கும் லேட் ஆயிட்டே போகும். அன்மியூட் பண்ணியே சொல்லலாம் நீங்க. என்வரன்மெண்ட் அப்படின்னா என்னது? அவர் சரௌண்டிங்ஸ். அவர் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த என்வரன்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா என்விரானர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பிரெஞ்சு டேர்ம்ல இருந்து இவால்வ் ஆகுது. ஓகே. அப்ப என்விரானர் அப்படிங்கும் போது என்ன மீனிங் பாத்தீங்கன்னா டு சரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு, லிவிங் காம்பனன்ட்ஸ் இருக்கு, நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சர்வைவல், நம்மளோட growth, ரீப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையுமே பாதிக்கும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சன்லைட் இல்லாம பூமியில எனர்ஜி அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. கரெக்டா? சன்லைட் அப்படிங்கிறது தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு படிச்சிருப்போம். அந்த சூரிய ஒளி வரனால தான் இங்க எல்லா விஷயமே நடக்குது. கிளைமேட்னு ஒரு விஷயம் சூரிய ஒளினால தான் இருக்கு. பிரசிபிடேஷன் அதாவது மழை பெய்யறது சூரிய ஒளி காரணமா தான். கரெக்டா? எல்லாத்துக்குமே ஒரு ஆதி மூலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த சன்லைட் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் அட் ஆல் சன்னு ஒரு என்டிட்டியே இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஸ்டாருமே சயின்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ்ல அது மொத்தமா ஃபியூவலை இழந்து ஸ்டார் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். கரெக்டா? அப்படி சன் இல்லாம போயிடுச்சுன்னா பூமியில லைஃப் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. கரெக்டா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூமியில சர்வைவ் ஆகிறதுக்கு கரெக்டான அளவுக்கு
தட்பவெட்ப சூழ்நிலைகள் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு உயிரினத்தாலையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சர்வை பண்ண முடியும், க்ரோ ஆக முடியும், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதோட பாப்புலேஷனை பெருக்க முடியும். இனப்பெருக்கம்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த என்வாயன்மெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த என்வாயன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா கிளாசிஃபை பண்ணுவோம். இப்போ என்வாயன்மெண்ட் அப்படிங்கும்போது காம்பனன்ட்ஸ், அதாவது எப்படி இருக்கு, என்வாயன்மெண்ட் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு பயோட்டிக், இன்னொன்னு ஏபயோட்டிக். ஓகே, ஸோ பயோட்டிக் அப்படிங்கும்போது லிவிங் காம்பனன்ட்ஸ் இன் அன் என்வாயன்மெண்ட். இது வந்து நான் லிவிங் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ லிவிங் காம்பனன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், பேர்ட்ஸ். ஸோ இந்த காம்பனண்ட்டை லிவிங் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கும்போது ஏபயாட்டிக். ஏபயாட்டிக் அப்படிங்கும்போது இப்போ வாட்டர், லைட், இது எல்லாமே. சார் அப்போ பயோட்டிக் காம்பனண்ட் ஒரு என்வாயன்மெண்ட்ல முக்கியமா இல்ல ஏபயோட்டிக் காம்பனண்ட் முக்கியமானா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஒரு எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். எக்கோசிஸ்டம் அடுத்து நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுல எது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பயோட்டிக் காம்பனண்ட், அதாவது லிவிங் காம்பனண்ட்ஸ் உருவாகிறதுக்கு ஏபயோட்டிக் காம்பனண்ட்ஸ் ஒத்துழைக்கணும். இப்போ ஒரு பாலைவனத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி இருக்காது. கரெக்டா? அந்த பாலைவனத்துக்குன்னே அடாப்ட் ஆன அனிமல்ஸ், கேமல் மாதிரி, ஒட்டகம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அனிமல்ஸ் மட்டும் தான் அங்க சர்வே பண்ண முடியும். சின்ன சின்ன பூச்சிங்க இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கும் தான் பாலைவனத்துல. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நம்மள கொண்டு போய் பாலைவனத்துல விட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது? தண்ணி இல்லாம ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ என்னைக்குமே லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தீர்மானிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபயோட்டிக் காம்பனன்ட், அதாவது நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க எழுதியிருக்க இல்லையா, வாட்டர், லைட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க இது பண்ணிக்கலாம். யூ கேன் அப்படியே ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிஎஃப் அப்படிங்கிறது தனியா வரும். இது ரன்னிங் நோட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. ஏன்னா வந்து நான் ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல தான் எழுதுறேன். இதை நான் அப்படியே ஷேர் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து இதை நீங்க ரன்னிங் நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்குமே ஒரு என்கேஜிங்கா இருக்கும் இல்லையா கிளாஸ் அப்படிங்கிறது. நீங்க ரன்னிங் நோட்ஸ் எடுங்க, நானுமே பிடிஎஃப் உங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஏபயோட்டிக் அப்படிங்கும் போது இப்போ ஈவன் உங்களுக்கு டெம்பரேச்சர் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ சென்னையில ரொம்ப வெயில், வேலூர்ல ரொம்ப வெயில் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த வெயில் 60, 70, 120 டிகிரி எல்லாம் தாண்டும் போது என்ன ஆகும்? யாராலையுமே அந்த இடத்துல இருக்க முடியாது. கரெக்டா? அப்ப என்னைக்குமே என்வாயன்மெண்ட்ல இந்த ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும், எவ்வளவு தூரம் இனப்பெருக்கம் பண்ணும், அது எந்த அளவுக்கு க்ரோ ஆகணும், இருக்கணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது இந்த ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் தான். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட்ல ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஓகே, எஸ். ஸோ அப்போ டு கன்க்ளூட், என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தி அக்ரிகேட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா சம் டோட்டல் ஆஃப் ஆல் பயோட்டிக், அதாவது லிவிங், அண்ட் ஏபயோட்டிக் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ். ஓகே, which directly or indirectly affects the survival, growth, development, and reproduction of an organism. ஸோ இதுதான் பேசிக் என்வாயன்மெண்டோட டெஃபினிஷன். புரியுதுங்களா? ஸோ குரூப் ஒன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெயின்ஸ் கேட்கும் போது இப்போ என்வாயன்மெண்ட் என்ன அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்கன்னா, நீங்க டிஃபைன் பண்ணி தான் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், 2 காம்பனண்டா பிரிச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போகணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். இப்போ பயோட்டிக், ஏபயோட்டிக். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 காம்பனன்ட்ஸுமே ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னா அஃபெக்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஒரு என்வாயன்மெண்ட்டை எதை சார்ந்து நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல
ஒரு ஆர்கானிசமை சுத்தி இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸை தான் நம்ம வந்து என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அப்போ இந்த என்வாயன்மெண்ட்கான டெஃபினிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கா பார்க்கணும். அதாவது ஒரு ஆர்கானிசம் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, ஒரு ஃபிஷ் எடுத்துப்போமே. இந்த ஃபிஷ்ஷை சுத்தி இருக்கிறது தான் அதோட என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷை சுத்தி என்னெல்லாம் இருக்கும்? வாட்டர் இருக்கும். கரெக்டா? தண்ணிக்குள்ள அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்கும். தண்ணிக்குள்ள இருக்க செடி கொடிகள் இதெல்லாமே அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கே இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற பிக் ஃபிஷஸ், இந்த மீனை சாப்பிடக்கூடிய predators இது எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் இருக்கும். இது எல்லாமே. அப்போ அந்த ஃபிஷ் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த இடத்துல நம்ம என்வாயன்மெண்ட்டை டிஃபைனே பண்றோம். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது ஏபயாட்டிக். கரெக்டா? ராக்ஸ் அப்படிங்கிறது ஏபயாட்டிக். ஏன்னா அதுக்கு உயிர் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனா அட் த சேம் டைம் இந்த இடத்துல அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் பயோட்டிக், ஆல்கே அப்படிங்கிறது பயோட்டிக், பாசி எல்லாம் இருக்கும் இல்லையா தண்ணிக்குள்ள, அதை வந்து நம்ம பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பிக் ஃபிஷஸ் அப்படிங்கிறது பயோட்டிக். அப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி இல்லைன்னா இந்த ஃபிஷ் இறந்து போயிடும். கரெக்டா? அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இல்லைன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதே நேரத்துல இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸும் ஆல்கேவும் தான் என்ன பண்ணும்? ஆக்சிஜன், தேவையான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மீன் வந்து கில்ஸ் வழியா பிரீத் பண்ணும் இல்லையா? அந்த ஆக்சிஜனை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? அந்த தண்ணிக்குள்ள இருக்க பிளான்ட்ஸ் தான். கரெக்டா? அதே மாதிரி இந்த பிக் பிரெடேட்டர் போட்டிருக்கோம் பாருங்க, பிக் ஃபிஷ். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடும். நம்ம இந்த ஃபிஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல தானே என்வரன்மெண்ட் டிஸ்கிரைப் பண்றோம். அந்த மீனை வந்து சாப்பிடும். கரெக்டா? அப்போ இந்த பயோட்டிக் காம்பனண்ட்டும் அந்த மீன் இருக்கணுமா வேணாமான்னு தீர்மானிக்குது. இந்த இடத்துல அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் தீர்மானிக்குது. ஓகே, வாட்டர் அப்படிங்கிறது தீர்மானிக்குது. இஃப் அட் ஆல் இந்த பெரிய மீன் அப்படிங்கிறது சின்ன மீனை துரத்திட்டு வரும்போது இது போய் ஒளிஞ்சுக்கிற இடம் தான் இந்த ராக்ஸ். கரெக்டா? அப்ப அந்த ராக்ஸ் இருந்தாதான் அதனால தப்பிக்க முடியும். அப்போ இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஃபிஷ்ஷோட சர்வைவல், சாரி இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ற பாருங்க டெஃபினேஷன்ல. ஓகே, இந்த ஃபிஷ்ஷோட சர்வைவல், growth, டெவலப்மெண்ட், ரீப்ரொடக்ஷன், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது உங்களுக்கு? இந்த இடங்கள், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்குது. புரியுதுங்களா? அதனால அந்த மீனுக்கு இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஜென்ரலா என்வாயன்மெண்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. கிளியர்? ஓகே, இந்த என்வாயன்மெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் வகையா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா என்வாயன்மெண்ட்டை வந்து, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா 3 விதமா பிரிப்போம் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ அப்போ பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். எஸ், இது 3 இன்டராக்ட் பண்றது மூலியமா தான் பூமியில லைஃப்னு ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. கரெக்டா? இது நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா சயின்ஸ்ல எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ அப்போ அந்த பிசிக்கல் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது அந்த நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபாலா இருக்கட்டும், டெம்பரேச்சரா இருக்கட்டும், இதெல்லாம் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஒரு என்வாயன்மெண்ட்ல. சாயிலா இருக்கட்டும், சாயில் இருந்தா தானே மரம்லாம் வளரும் உங்களுக்கு. ஓகே, சாயில், அதுக்கப்புறம் லைட், இதெல்லாம் தான் பிசிக்கல் ஃபேக்டர்ஸா நம்ம கிளாசிஃபை பண்றோம். பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா? இதே கெமிக்கல் காம்பனன்ட் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல ரெயின்ஃபாலை பத்தி பேசல. ரெயின்ஃபால்ல H2O, வாட்டர், அந்த கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு இல்லையா அது. இதே அட்மாஸ்பியர் எடுத்துட்டீங்கன்னா அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு இந்த இடத்துல. வை? பிகாஸ் இந்த இடத்துல தண்ணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நைட்ரஜன் பிளான்ட்ஸுக்கு தேவைப்படும். கரெக்டா? ஆக்சிஜன் அனிமல்ஸ்க்கு தேவைப்படும் ரெஸ்பிரேஷனுக்கு. கார்பன் டை ஆக்சைடு திரும்ப பிளான்ட்ஸ்க்கு தேவைப்படும் ஃபார் போட்டோசிந்தசிஸ். கரெக்டா? இந்த நைட்ரஜன் பிளான்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீரை எல்லாம் நல்லா சாப்பிடணும், அப்பதான் உடம்புல புரோட்டீன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த புரோட்டீன் எங்க இருந்து பில்ட் ஆகுது உங்களுக்கு? அந்த பிளான்ட்டுக்கு எப்படி கிடைக்குது? நைட்ரஜன் மூலியமா தான் ஃபுட். கரெக்டா?
ஆக்சிஜன் அனிமல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பிளான்ட்ஸுக்குமே தேவை ஃபார் ரெஸ்பிரேஷன். கரெக்டா? ஸோ அப்போ அந்த கெமிக்கல் காம்போசிஷனை தான் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று தான். அதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, பிசிக்கல் அப்படிங்கும் போது பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆகும். கெமிக்கல்ஸ் அப்படிங்கும் போது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இந்த எர்த்ல என்னெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கோ பூமியில அப்படி பிரிக்கிறோம். புரியுதுங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தெரியும், லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்வாயன்மெண்டோட டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மூணு காம்போனன்ட்ஸும் இன்டகிரேட்டடா, அதாவது ஒன்னா கூடி ஒர்க் பண்ணும் போது தான் ஒரு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் இந்த பூமியில உருவாகுது, நம்மளால இருக்க முடியுது. புரியுதுங்களா? இதையே வந்துட்டு மாடர்ன் டேல எப்படி கிளாசிஃபை பண்றாங்க? செகண்ட் கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ். ஓகே, ஒன்னு நேச்சுரல் என்வாயன்மெண்ட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மேன்மேட் என்வாயன்மெண்ட். ஓகே, இப்போ நேச்சுரல் அப்படிங்கும் போது ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். ரிவர்ஸ், ஓகே, சாயில், மவுண்டைன்ஸ், இது எல்லாமே இயற்கையாவே நம்மளால பார்க்க முடியுது. கரெக்டா? இதே மேன்மேட் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பிரிட்ஜஸ், ஓகே, ரோட்ஸ், எக்ஸெட்ரா. சார் இப்படி ஏன் சார் கிளாசிஃபை பண்றது அவசியமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஒரு காலகட்டத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் இந்தியா எடுத்துப்போமே, ஓகே, இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும்னா ஒரே பேட்ச் ஆஃப் ஃபாரஸ்ட் இருந்திருக்கும். கரெக்டா? ஃபாரஸ்ட் இப்படி தானே இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம் நாளடைவில், ஓகே, நம்ம செட்டில்மெண்ட்ஸா உருவாக்கி, இங்க ஒரு செட்டில்மெண்ட், இங்க ஒரு செட்டில்மெண்ட், இங்க ஒரு செட்டில்மெண்ட், நிறைய சிட்டிஸ், டவுன்ஸ் எல்லாம் உருவாக்கி இதுக்கு நடுவில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரோடு கனெக்டிவிட்டி இந்த மாதிரி, ஓகே, இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அப்படி என்ன ஆகுதுன்னா இந்த காட்டுல இருந்த விலங்குகள் எல்லாத்துக்குமே there is something which happens known as habitat fragmentation. ஹேபிட்டாட்னா என்னங்க? இதுக்குள்ள புதுசா இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஹேபிட்டாட் அப்படின்னா என்னது? என்வாயன்மெண்ட் மட்டும் உங்களுக்கு ஒரு ஈஸியான சப்ஜெக்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு சப்ஜெக்ட் இந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஹேபிட்டாட் அப்படிங்கிறது எப்படி படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல? இந்த ஹேபிட்டாட் அப்படின்னா என்னது? கெஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஹேபிட்டாட் அப்படின்னா என்னது? லிவிங் ஸ்பேஸ். வெரி குட். ஓகே, ஒரு ஆர்கானிசம் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது பெருசு. நீங்க ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்கு அவசியம் கிடையாது இல்லையா? நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையிலயோ இல்ல திருச்சியிலயோ மதுரையிலயோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சிருது, தேவையான நீர் கிடைச்சிருது, தேவையான அளவுக்கு நல்ல சுத்தமான காத்து கிடைச்சிருது. அப்ப இவ்வளவு இருந்தா போதும், என்னால என்ன பண்ணிட முடியும், இந்த இடத்துல உயிர் வாழ முடியும் இருக்கு இல்லையா? அந்த இமீடியட்டான பிசிக்கல் என்வாயன்மெண்ட் தான் ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட தமிழ்ல ஹேபிட்டாட் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் வாழ்விடம். இதுதான் நம்ம ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இந்தியா ஃபுல்லா பெரிய காடுகளா இருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம், நடுவில் ரோடு போட்டு ரயில்வேஸ் போட்டு நிறைய டவுன் உருவாக்கி சிட்டிஸ் உருவாக்கி எல்லாத்தையுமே தனித்தனியா பிராக்மெண்ட் பண்ணி விட்டுட்டோம், பிரிச்சு விட்டுட்டோம். புரியுதுங்களா? அப்போ தனித்தனியா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே அனிமல்ஸோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இப்படி பிரிய ஆரம்பிக்குது. இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம். புரியுதா? இந்த காரணத்துக்காக தான் என்வாயன்மெண்ட்டை மாடர்ன் டேல நம்ம இப்படி கூட பிரிக்கிறோம். நேச்சுரல் என்வாயன்மெண்ட்னா இயற்கையாவே இருக்கக்கூடியது. மேன்மேட் என்வாயன்மெண்ட்னா இந்த பிரிட்ஜஸ், ரோட்ஸ், ஓகே, மெட்ரோ ரயில், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு வரோம் இல்லையா? இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வி ஆர் கிளாசிஃபைங் த என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியம். புரியுதா? என்வாயன்மெண்ட்ல. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது செகண்ட் கேட்டகரியா நம்ம என்ன பார்க்குறோம்னா என்வாயன்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு புலியா இருக்கலாம், ஒரு மானா இருக்கலாம், ஒரு மனிதனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த இன்டராக்ஷன் ஏன் வேணும்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறது இந்த சுற்றுச்சூழலை சார்ந்துதான் இருக்கு. இந்த சுற்றுச்சூழலை சார்ந்து நீங்க இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்னது?
எதுக்காக சுற்றுச்சூழல் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன். ஏன் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் இருக்க இன்டராக்ஷன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த இன்டராக்ஷன் why it is important? சொல்லுங்க. எதுக்காக நீங்க என்வாயன்மெண்ட் சார்ந்து இருக்கீங்க? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தாங்க, ரொம்ப யோசிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. எதுக்காக என்வாயன்மெண்ட்டை சார்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் நம்மளோட டெய்லி நீட்ஸ் நம்ம என்விரான்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும். வெரி குட். பேசிக் சர்வைவல் நீட்ஸ். வேற பேசிக் நீட்ஸ்க்காக சொல்லிட்டீங்க. என்வாயன்மெண்ட்ல ஏதாவது இப்ப காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றோம், கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டா? என்னைக்குமே என்வாயன்மெண்ட்ல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் அதுக்கு அடாப்ட் ஆகணும். கரெக்டா? அப்படி அடாப்ட் ஆகலைன்னா அழிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால அடாப்டேஷன் ஆஃப் an ஆர்கானிசம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பேசிக் சர்வைவல் நீட்ஸ் அப்படிங்கும்போது ஃபுட், வாட்டர், ஷெல்டர், இதெல்லாம் என்வாயன்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ அடாப்டேஷன் அப்படிங்கும்போது ஆர்டிக் ரீஜன்ல, ஓகே, ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும். அதாவது போலார் ரீஜன்ல. கரெக்டா? அப்ப அந்த ஆர்டிக் ரீஜன்ல போலார் பியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர் இருக்கும், திக்கான ஃபர் இருக்கும், குத்தி கம்பளி போத்துன மாதிரி. அப்ப அந்த அடாப்டேஷன் ஏன் வருது? அந்த ஆர்டிக்ல சர்வைவ் பண்ணும் அந்த கோல்டர் டெம்பரேச்சர்ஸ்ல அப்படின்னா கண்டிப்பா அதனால என்ன பண்ண முடியும்? இட் should have that thick fur. புரியுதுங்களா? ஸோ அந்த ரீசன்னால தான் உங்களுக்கு இந்த அடாப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சரல் இன்ட்ராக்ஷன். இப்ப காந்தாரா படம்லாம் பாக்குறீங்க, காந்தாராலாம் வருது. இப்ப காந்தாரால அந்த கதையோட மைய கருத்து என்னது உங்களுக்கு? அந்த ட்ரைபல் பீப்புள், இண்டிஜினியஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட், அந்த இயற்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் இதை கொடுத்துட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ ஒரு அதை தான் சாமியா கும்பிடுறாங்க. ஏன்னா அந்த இயற்கை வளங்கள் அப்படிங்கிறத நாங்க எடுத்துக்கிறோம். அதனால அந்த காட்டை பாதுகாக்கிறது எங்களோட அவசியம் நினைக்கிறாங்க. ஓகே, நீங்க ஹிஸ்டரி கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருந்தீங்க, இல்லாட்டி புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புதுசா இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் டைம் இருக்கு இல்லையா? பிரிட்டிஷ் நம்மள ஆளும்போது நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆளுமைக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள்லாம் வெடிச்சிருக்கும். புரியுதுங்களா? அதை வந்து நிறைய விதமா நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். சி, அடுத்த அதாவது கடைசி 100 வருடங்கள், அதாவது 1857ல இருந்து 1947 வரைக்கும், 1857 டு 1947 மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோமா? அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சார், அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்கன்னா, 1857க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வந்துட்டு சண்டை போட்டாங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே இந்தியா அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் கிடையாது. அப்ப இந்த இந்தியா அப்படிங்கிறது ஒரே நேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் மக்களுக்கு புரிய வரும். நம்ம எல்லாம் ஒரே நாட்டுல இருக்கிறவங்க, இது ஒரே நாடு அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் இந்தியா இருக்கு இல்லையா, ஜார்க்கண்ட் அந்த ரீஜன்ல அங்க நிறைய மினரல்ஸ் கிடைக்கும், ஃபாரஸ்ட் வெல்த் நல்லா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருக்க ட்ரைபல் பீப்புள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு இவங்க மரத்தை வெட்டுறது, வேட்டையாடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இது அங்க இருக்க ட்ரைபல் பீப்புளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க அந்த இயற்கையை தான் சாமியா கும்பிடுறாங்க. கரெக்டா? சோ இப்ப அந்த இடத்துல ட்ரைபல் பீப்புளுக்கும் இங்க வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கும் சண்டை வர ஆரம்பிக்கும். அதுதான் ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரெவென்யூ வாங்குவாங்க அக்ரிகல்ச்சர் கிட்ட இருந்து. அப்போ அங்கெல்லாம் பெசன்ட் மூவ்மெண்ட்ஸ் நடக்கும், விச் மீன்ஸ் ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்க தான் செஞ்சிருக்கு பிரிட்டிஷ் பீரியட்ல. ஏன் இது முக்கியமா நான் இங்க பேசுறேன் அப்படின்னா, இந்தியால இன்னும் நிறைய ட்ரைபல் பீப்புள் இயற்கையை வந்து சாமியா கடவுளா கும்பிடுறாங்க. நார்த் ஈஸ்ட்ல, சென்ட்ரல் இந்தியால, ஈவன் நம்மளோட சவுத் இந்தியால நீலகிரி சைடு, வெஸ்டர்ன் கேட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை சைடு எல்லாம் போனீங்கன்னா அங்க நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபாரஸ்ட்டை தான் சாமியா கும்பிடுறாங்க. ஸோ ஒரு கல்ச்சரல் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது அவசியப்படுது என்வாயன்மெண்ட்ல. புரியுதுங்களா? இன்னொன்னு, இப்போ எக்கனாமி. எக்கனாமி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு ஆப்பிள் விளையும் தெரியும் இல்லையா?
ரீசெண்டா பேப்பர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேப்பர் ஏதாவது நியூஸ் கேள்விப்படுறீங்கன்னா, ஹிமாலயால வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் அங்கெல்லாம் ஆப்பிளோட ப்ரொடக்ஷன் கம்மியாகுதாம். ஆப்பிளோட ப்ரொடக்ஷன் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இருக்கிறது கிடையாது அப்படி. ஏன்னா காலநிலை மாற்றத்தினால ஆப்பிள் குரோ ஆகிறதுக்கான கண்டிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆப்வியஸ்லி ஒரு மரம் எத்தனை ஆப்பிள் வந்துட்டு கொடுக்குது அப்படிங்கிறது கம்மியாகுது. புரியுதுங்களா? அப்ப அந்த என்வாயன்மெண்ட் தான் ஈவன் நம்மளோட எக்கனாமியை வந்து என்ன பண்ணுது, ஷேப் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த ரீசனுக்காகவும் என்வாயன்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இண்டிவிஜுவல் என்வாயன்மெண்ட் கூட எப்படி லிங்க் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ அதை தாண்டி மாடர்ன் டேல என்வாயன்மெண்ட் டீக்ரடேஷன் இது முக்கியமா வேற எந்த உயிரினத்தினாலையும் வர்றது கிடையாது. நம்மளோட அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்னால மட்டும்தான். புரியுதுங்களா? ஸோ இந்த ஹியூமன்ஸ் வந்துட்டு என்வாயன்மெண்ட்டை ரொம்ப அழிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி என்வாயன்மெண்ட் வந்துட்டு எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறது சரியா நம்ம படிச்சா மட்டும்தான் நம்ம என்வாயன்மெண்ட்டை திரும்ப என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். புரியுதுங்களா? இப்போ COP30 பிரேசில்ல போயிட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுத் அமெரிக்கால கரெக்டா COP30 ஒன்று போயிட்டு இருக்கு. அங்கதான் எல்லா ஆஹ், நாட்டை சேர்ந்த பெரிய தலைவர்களும் ஒண்ணா சேர்ந்து எப்படி கிளைமேட் சேஞ்ச் தடுக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கேள்விப்படுறீங்களா இது எல்லாமே பேப்பர்ல? ஓகே. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல இங்க நான் முக்கியமா நம்ம என்ன பேசணும்னா, ஒரு இண்டிவிஜுவல் என்வாயன்மெண்ட் கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். புரியுதுங்களா? சி டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், இல்லாட்டி பீச்சுக்கு போயிட்டு வரலாம், இல்லாட்டி ஊட்டி ட்ரிப்பு போயிட்டு வரலாம்னு சொல்றீங்களா? எதுக்காக அதை பண்றோம் நம்ம? எதுக்காக ட்ரிப் போகணும்னு ஆசைப்படுறோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு ட்ரிப்பு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஊட்டி போகணும்னு நினைக்கிறீங்க, கொடைக்கானல் போகணும்னு நினைக்கிறீங்க. ஏன் வந்து அந்த ஒரு இது வருது? அந்த இயற்கையை பார்த்தா ஏன் ஏன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்? பச்சை பசேல்னு வந்துட்டு மரங்கள், மலைகள், செடி கொடிகள், ஆறுகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாமலே நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம எவல்யூஷன்ல இத்தனை மில்லியன் இயர்ஸா இங்க இருக்கோம் இல்லையா? நம்ம இயற்கையோட தானே ஒன்றி வாழ்ந்துட்டு வரோம். ஓகே. அப்ப இன்ஹரண்டாவே என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இயற்கையை வந்து பார்க்கும்போது ஒரு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா அதோட அதோட ஒரு பார்ட்டு தான் நம்ம ஹியூமன்ஸ். ஆனா இப்போ அதை மறந்து இயற்கையவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழிச்சிட்டு இருக்கோம். சோ அப்ப அந்த இயற்கை கூட இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து பாத்தீங்கன்னா சுரக்கும். அந்த ஆக்சிடாசின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி ஹார்மோன் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபீலிங் வந்துட்டு இது உண்டு பண்ணும் அந்த ஆக்சிடாசின் ஹார்மோன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது என்ன சொல்லுவோம்னா ஈஸ்தட்டிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கிறது, அந்த என்வாயன்மெண்ட்டை பார்க்கிறது, என்வாயன்மெண்ட்ல இருக்க செடி கொடிகள் கூட இன்டராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும்ன்றோம் இல்லையா? அது ஈஸ்தட்டிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல விதங்களா ஒரு இண்டிவிஜுவல் என்வாயன்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? சோ இன்டராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதான் நம்ம அடுத்த டாபிக். இன்டராக்ஷன். அந்த என்வாயன்மெண்ட்டும் இண்டிவிஜுவலுக்கும் நடுவில் இன்டராக்ஷன் நடக்கிறது. இந்த இன்டராக்ஷனை பத்தி ஏன் படிக்கணும் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வருது. ஏன் தெரிஞ்சுக்கணும் இந்த இன்டராக்ஷனை பத்தி அப்படிங்கிற மாதிரி. ஓகே. நான் ஒரு கேஸ் ஸ்டடி வச்சு சொல்றேனே. இந்த ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பூசியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்ல வளர்க்குற மீன் கிடையாது. இந்த கம்பூசியா ஃபிஷ் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? என்வாயன்மெண்ட்ல இதான் அந்த மீன். இல்ல உங்க ஊர்ல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா கம்பூசியா? மஸ்கிட்டோ ஃபீட் பண்ணும். வெரி குட். ஓகே. இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் ஃபிஷ் கிடையாது. ஓகே. நான் நேட்டிவ். அப்ப எங்க இருந்து சார் இந்த மீன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் அமெரிக்கா ரீஜன் அந்த இடத்துல தான் இந்த மீன் இருக்கு. இந்த மீனோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தண்ணியில இருக்கும்போது இந்த மஸ்கிட்டோ போய் முட்டை வைக்கும் இல்லையா? இந்த முட்டை வச்ச அடுத்த ஸ்டேஜ் பாத்திருக்கீங்களா? லார்வா. சின்ன சின்ன புழு மாதிரி மிதந்துட்டு இருக்கும். நம்ம வீட்ல எங்கேயாவது தண்ணி ஏதாவது ஸ்டோர் ஆயிருந்ததுன்னு வைங்க, வீட்டுக்கு வெளியில டயருக்குள்ள பாட்டிலுக்குள்ள எல்லாம், அதுக்குள்ள மஸ்கிட்டோ முட்டை வச்சிருக்குமா? உள்ளுக்குள்ள சின்ன சின்ன புழு இருக்கிறத பார்த்திருப்பீங்க இல்லையா? கரெக்டா?
அப்ப அந்த மஸ்கிட்டோ லார்வாவை பயங்கரமா இது கன்சியூம் பண்ணும். ஓகே. அப்போ நம்ம ஊரு கவர்மெண்ட் என்ன யோசிக்குது அப்படின்னா, இந்த மீனை ஏன் எடுத்து வந்து நம்ம இந்தியாக்குள்ள ஃபுல்லா விட்டுறக்கூடாது. பாண்ட்ஸ்ல, லேக்ஸ்ல எல்லா இடத்துலயும் விட்டுட்டோம்னா கொசு பிரச்சனை அழிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம ஊர்ல விட்டுறாங்க. புரியுதுங்களா? ஆனா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இந்த இடத்துல, இந்த கம்பூசியா ஃபிஷ் அப்படிங்கிறது இட் இஸ் அ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னா என்னது? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். எனி ஐடியா? இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். அஃபெக்ட்ஸ் த லிவிங் ஆஃப் அதர் ஆர்கானிசம்ஸ். வெரி குட். ஃபர்ஸ்ட் அது நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸா இருக்கணும். இதை கொண்டு வந்து புதுசா நம்ம நான் நேட்டிவ் இடத்துல வந்து விடும்போது என்ன பண்ணும்னா, இங்க இருக்க மீன் எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இது வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஊர்லயும் சில மீன்கள் இருக்கும் இல்லையா? இந்த மீனை கொண்டு வந்து நம்ம இங்க விட்டவொடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மீன் இனப்பெருக்கம் பண்ணி இதோட பாப்புலேஷன் அதிகம் பண்ணிடுது. ஓகே. அப்போ ஒரு பாண்டுக்குள்ள இல்லாட்டி ஒரு லேக்குக்குள்ள ஒரு ஃபுட் அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இந்த மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்க மீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கிடைக்கல, ரிசோர்ஸ் கிடைக்கல. அந்த மீன்கள் அழிய ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது இட் வில் ஹார்ம் தி ஈகோசிஸ்டம். ஓகே. அப்போ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கணும். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் என்ன இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத புரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஸ்பீஷீஸை அழிக்கிறதோ, இல்லை ஒரு ஸ்பீஷீஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதோ பண்ணக்கூடாது. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த கோல்டு ஃபிஷ் வாங்குவோம். கொஞ்ச நாள் வளர்த்துவோம். வளர்த்துனதுக்கப்புறம் என்ன பண்ணிடும், நம்மளுக்கு வளர்த்த முடியாது. டெய்லியும் க்ளீன் பண்ணணுவாங்க டேங்கை. கோல்டு ஃபிஷ் தூக்கி என்ன பண்ணிடுறது, பக்கத்தில் இருக்க ஆற்றுலையோ இல்லாட்டி குளத்துலையோ வீசிடுறது. கொல்ல மனசு வராது, கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுவோம். இதெல்லாம் தப்பு. ஏன்னா கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிறது நம்மளோட நேட்டிவ் மீன் கிடையாது. புரியுதுங்களா? சீமக்கருவேலம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சீமக்கருவேலம் அந்த பிளான்ட், ஆக்சுவலாக பிளான்ட் கிடையாது, ஒரு பிளான்ட், ஒரு ட்ரீ மாதிரி. கருவேலம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. இந்த சீமக்கருவேலம் நம்ம ஊர் மரம் கிடையாது. இது இந்த இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்காம நம்ம ஊரில் என்ன பண்ணிடுவாங்க, சீமக்கருவேலத்தை நட்டு வச்சிருவாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, சீமக்கருவேலம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம ஊரில் இருக்க செடி கொடிகள் வந்துட்டு அழிஞ்சிட்டு வருது. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ராக்ஷனை பற்றி தெரியாம நம்ம என்வாயன்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் டாபிக். இந்த இடத்துல ஈகாலஜி. ஃபர்ஸ்ட் என்வாயன்மெண்ட் முடிச்சோமா, இப்போ ஈகாலஜி. ஈகாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ். இந்த இன்ட்ராக்ஷனை படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் தி என்வாயன்மெண்ட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈகாலஜி அப்படின்னு சொல்றோம். எஸ், புரிஞ்சுதா? சப்போ அந்த ஃப்ளோ புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்வாயன்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். என்வாயன்மெண்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈகாலஜி என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். என்வாயன்மெண்ட்ல வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கும். இன்ட்ராக்ஷன் நடந்தால் தான் எந்த உயிரினத்தினாலையும் வாழ முடியும். கரெக்டா? அப்போ இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சில தப்புக்களை பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது தேவைப்படுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஈகாலஜி அப்படிங்கிறது தான் என்னது, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே. அந்த ஆர்கானிசம்ஸ்க்கும் மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கும், ஒரு ஆர்கானிசம்க்கும் ஏபயோட்டிக் காம்பனண்ட்டுக்கும் இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஈகாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேட்டட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஹையரார்கி ஆஃப் ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. எப்படி வந்து ஒரு என்வாயன்மெண்ட்ல வந்து அனிமல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஓகே.
இண்டிவிஜுவல். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். ஓகே, இதுதான் ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இண்டிவிஜுவலை எப்படி நீங்க டிஃபைன் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ இண்டிவிஜுவலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாமா? ஒரு டியர் ஆர் a cheetah or a lion or a wolf. ஒண்ணே ஒண்ணு. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஸ்பீஷீஸை சேர்ந்த ஒரு ஒரு இண்டிவிஜுவலை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதை இப்போ நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா பிலாங்கிங் டு அ ஸ்பீஷீஸ். இதுதான் இதுக்கான டெஃபினேஷன். புரியுதுங்களா? ஒரு ஸ்பீஷீஸை சேர்ந்த ஒரு தனி நபரை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இதே அடுத்த டெஃபினேஷனுக்கு வரும்போது பாப்புலேஷன். பாப்புலேஷன் அப்படிங்கிறது a group of individuals belonging to a species. இதுல இந்த ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாய், ஒரு பூனை அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா மாறாது. ஒரு நாய் அவ்வளவுதான். ஒரு பூனை அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். இதே அடுத்து பாப்புலேஷன் வரும்போது ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பிலாங்கிங் டு அ பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல உல்ஃப் லயன் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா? குரூப் ஆஃப் லயன் என்ன சொல்லுவோம்? ப்ரைட் ஆஃப் லயன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைட் அப்படின்னா குரூப் வேற ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? உல்ஃப் என்னன்னு சொல்லுவோம்? பேக் ஆஃப் உல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல ஒரே ஸ்பீஷீஸை சேர்ந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? பாப்புலேஷன் அப்படி சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இண்டிவிஜுவல் பாப்புலேஷனுக்கு ஒரு காமனாலிட்டி இருக்கு. ஒரே ஸ்பீஷீஸை சேர்ந்து இருக்கணும். ஒரே ஸ்பீஷீஸ்ல இருக்க தனி நபர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். அதே ஸ்பீஷீஸ்ல இருக்க குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? பாப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். புரியுதுங்களா? அடுத்த இது பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி. கம்யூனிட்டி அப்படிங்கும்போது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் belonging to different species coexisting in same habitat. ஓகே, அப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேனே. இப்போ எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் கேட்ஸ் எடுத்துப்போமே. வெஸ்டர்ன் கேட்ஸ்ல டைகர்ஸும் இருக்கு, ஓகே, லெப்பர்ட்ஸும் இருக்கு, ஓகே, கார் இருக்கு, அப்புறம் டியர் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரே இருப்பிடத்துல தானே வாழுது. வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜன்ல குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பிலாங்கிங் டு டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியுதா? உங்களுக்கு புரியுதா? நான் இந்த இன்டகிரேஷன் புரியுது இல்லையா? இந்த இதுதான் ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவோம். கீழ இருந்து மேல போறோம் அப்படின்னா ஒரு தனிநபர், அதுக்கடுத்து ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒரே ஸ்பீஷீஸ்ல இருக்கிறது. அடுத்து கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க சொந்தக்காரங்களே எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு வீட்டில் இருப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல கம்யூனிட்டி. அந்த ஒரு ஹேபிடாட்ல வந்து பாத்தீங்கன்னா டைகர்ஸ் இருக்கும், லெப்பர்ட்ஸ் இருக்கும், டியர்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல கோ எக்ஸிஸ்ட் ஆகணும். அதை தான் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸ் சேர்ந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கோ எக்ஸிஸ்டிங் இன் தி சேம் ஹேபிடாட். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுக்கு அடுத்த கட்ட கிளாசிபிகேஷன் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்ப ஈகோ சிஸ்டம் அப்படிங்கும் போது community of organisms, இந்த ஆர்கானிசம்ஸ்குள்ள இன்டராக்ஷன்ஸ்.
வித்தின் கம்யூனிட்டி. இப்போ கம்யூனிட்டிக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது அப்படி உங்களுக்கு என்ன ஆகும்னா லைஃப் அப்படிங்கிறது பாசிபிளா இருக்கும். அந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த இடத்துல ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். 4வது என்னன்னா கம்யூனிட்டி இருக்குப்பா. இந்த கம்யூனிட்டிக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன ஆகணும் உங்களுக்கு? இதை நான் அழிச்சிடுற ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்னும் பெட்டராக என்னால் கொடுக்க முடியும். அதனால அழிக்கிறேன். எக்ஸாம்பிள் டைகர் இருக்கு, டியர் இருக்கு. கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் இருக்கணும், விச் மீன்ஸ் ப்ரெடேஷன். இந்த டைகர் இந்த டியரை ஹண்ட் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் இந்த டைகருக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது? கம்யூனிட்டி இருக்கணும். கம்யூனிட்டி அப்படியே தனித்தனியாக இருந்தால் பத்தாது. இந்த கம்யூனிட்டிக்குள்ள இன்ட்ராக்ஷன் இருக்கணும். அந்த இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும். அப்படின்னு பேசுறது தான் ஈகோ சிஸ்டம். புரியுதுங்களா? இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டகிரேஷன். இதே அடுத்த லெவல் பார்க்குறோம் அப்படின்னா வில் மூவ் ஆன் டு பயோ, அதுக்கப்புறம் பயோஸ்பியர். இது இப்போதைக்கு நம்ம பார்க்க மாட்டோம். எக்கோசிஸ்டம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 2 கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வரும். அதனால இதை இப்போதைக்கு அப்படியே லெஃப்ட் அவுட் விட்டுருங்க. ஒன்றும் இது கிடையாது. ஓகே, வில் சி லேட்டர். இது நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல இந்த பயோஸ்பியர் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிச்சுட்டே வருவோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா பார்த்த வரைக்கும் இது வரைக்கும்? ஓகே, ஹைரார்கி ஆஃப் ஈக்காலஜியில் டவுட் இருக்கா? இண்டிவிஜுவல், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், இதெல்லாம் டவுட் ஏதாவது இருக்கா? ஏன் நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கேன், ஒரு 1 hour ஆக போகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்ததில்ல. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட இதிலே ஷேர் பண்ணிவிடும். எதுவும் டவுட் இருக்கா? இல்லை நீங்கள் எழுதுறேன்னா கூட பரவாயில்ல, நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். ஃபுல்லாகவே வந்து ஐ வில் ஷேர். புரியுதுங்களா? எஸ், ஓகே. ஸோ அப்போது ஹைரார்கி ஆஃப் ஈக்காலஜி வரைக்கும் படிச்சிட்டோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஹைரார்கி ஆஃப் ஈக்காலஜி படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா புதுசாக இன்னொரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னதுன்னா ஹாபிட்டாட். ஓகே, அப்போ ஒரு உயிரினம் வாழ்றதுக்கு இந்த என்டையர் எர்த் அப்படிங்கிறது தேவைப்படுறது கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் பிசிக்கல் செட்டிங், அவ்வளவுதான். ஸ்பெசிபிக் physical setting or immediate environment in which an organism lives. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹாபிட்டாட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாபிட்டாட் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் எடுத்துக்கிறேன். ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா லயன். ஓகே, லயன் வேணாம், லயனை விட பெட்டர் எக்ஸாம்பிள் சீட்டா. ஓகே, போலார் பியர். ஓகே, வேல். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஹாபிட்டாட் இருக்கிறது கிடையாது. இப்போ கேமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமல் நீட்ஸ் டெசர்ட் ஹாபிட்டாட். கரெக்டா? சீட்டா அப்படிங்கிறது கிராஸ்லேண்ட். ஓகே, போலார் பியர் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக் ரீஜன். வேல் அப்படிங்கிறது மெரைன். ஓகே, அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரி ஹாபிட்டாட் அப்படிங்கிறது இருக்கிறது கிடையாது. அந்த உயிரினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிவன் ஹாபிட்டாட்ல என்ன கிடைச்சிடணும்? அந்த கிவன் ஹாபிட்டாட்ல அதுக்கு தேவையான ஃபுட், வாட்டர், ஷெல்டர் இது கிடைச்சிட்டனா அந்த ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் சர்வைவ், இட் வில் ரீப்ரொடியூஸ், இட் வில் க்ரோ. புரியுதுங்களா? ஸோ அந்த ஹாபிட்டாட் அப்படிங்கிறது இமீடியட்டா தன்னை சுற்றி இருக்க அந்த இமீடியட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத ஹாபிட்டாட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் தமிழ்ல நம்ம என்ன இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இட் இஸ் நோன் அஸ் வாழ்விடம். அப்போ உங்களோட வீடு அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஹாபிட்டாட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனாலஜி கொடுக்கணும் அப்படின்னா இடத்துல பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு
ஓகே, ஒரு அபார்ட்மெண்ட்ல நம்பர் 43 ஃப்ளாட். ஓகே, இந்த அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா? இந்த வீட்டில் நீங்க இருக்கீங்க இல்லையா, இதுதான் உங்களோட ஹேபிட்டட். புரியுதா? இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த என்டையர் அபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்க போறது கிடையாது. உங்களோட வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. அதுதான் அந்த இமீடியட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத ஹேபிட்டட். பட் ஆனா மத்த எந்த வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் இல்லாட்டி வேற ஏதாவது இஷ்யூ நடந்தாலும் அதை உங்களை பாதிக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அது என்வாயன்மெண்ட் கீழே வரும். ஆனா உங்களோட வீடு அப்படிங்கிறது என்னது, ஹேபிட்டட். அதே மாதிரிதான் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு, இப்ப டைகர் எடுத்துக்கிறீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டைகருக்கு தேவைப்பட போறது கிடையாது. ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒரு டெரிட்டரி, அதுதான் அதோட ஹேபிட்டட். அதுக்குள்ளதான் அது இனப்பெருக்கம் பண்ணும், அதுக்குள்ளதான் வேட்டையாடும், அதுக்குள்ளதான் தூங்கும், அதுக்குள்ளதான் தண்ணி குடிக்கும், எல்லாமே. அந்த 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது அதோட ஹேபிட்டட். புரியுதா? ஸோ அப்போ அந்த ஒரு டைகரை கன்சர்வ் பண்றதுக்கு அந்த 100 ஸ்கொயர் கிலோமீட்டரை நம்ம கரெக்டா பார்த்துக்கிட்டா போதும். புரியுதா நான் சொல்றது? எஸ். ஸோ இதுதான் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஹேபிட்டட்டுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கு வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேபிட்டட் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் ஏரியா, புரியுதுங்களா? பட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது சம் டோட்டல் ஆஃப் எவ்ரிதிங், சுத்தி இருக்க எல்லாத்தையுமே என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிட்டட் அப்படிங்கிறது ரொம்ப லொக்காலிட்டி ஃபோக்கஸ்டா இருக்கும். ஹேபிட்டட்டை விட என்வாயன்மெண்ட் ரொம்ப ரொம்ப என்னது, பெருசு. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த டைகரோட ஹேபிட்டட் அப்படிங்கிறது சத்தியமங்கலம். ஆனா அந்த டைகரோட என்வாயன்மெண்ட் ராஜஸ்தான், ரஷ்யா, ஈவன் சன், மூன் எல்லாமே அந்த என்வாயன்மெண்ட்குள்ள வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது மோர் ப்ராடர் கான்செப்ட். ஓகே, எப்படி நம்ம அதில் இதை பிரிச்சோமோ எக்கோசிஸ்டம், அதே மாதிரி ஹேபிட்டாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸா நம்மளால பிரிக்க முடியும். இப்போ ஹேபிட்டாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன்று வந்து டெரஸ்ட்ரியல், அதாவது லேண்ட் பேஸ்ட், லேண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்வாட்டிக். அக்வாட்டிக் அப்படிங்கிறது வாட்டர். புரியுதுங்களா? இதை ஃபர்தர் எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, டெரஸ்ட்ரியல் அப்படிங்கும் போது ஃபாரஸ்ட், ஓகே, டெசர்ட், கிராஸ்லேண்ட், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துந்த்ரா, டைகா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஹேபிட்டாட்ஸ் உங்களுக்கு நிறைய பார்க்க முடியும். புரியுதுங்களா? இதே அக்வாட்டிக் எடுத்துக்கிறீங்கன்னா ரெண்டு முக்கியமான கிளாசிபிகேஷன் தான். ஒன்னு ஃப்ரெஷ் வாட்டர், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஓஷன்ஸ் ஆர் மெரைன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னா ஹேபிட்டாட்டை வந்து நம்ம பிரிக்கிறோம். புரியுதா? எஸ். ஓகே. பட் ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஹேபிட்டாட் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு ஒரு கான்செப்ட் நம்ம இடத்துல பேசணும். காமனாலிட்டி ஆஃப் ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, இதுக்கு ஒரு இது காமிக்கிறேன், பிபிடி. விசிபிளா இருக்கா பிபிடி? ஓகே, இந்த இடத்துல பாண்ட் ஹேபிட்டாட்னு எடுத்திருக்கோம். ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ளை இருக்கு, தவளை இருக்கு, வாத்து இருக்கு. எப்படி ஒரே ஹேபிட்டாட்ல மோர் தென் ஒன் ஸ்பீஷிஸ் சண்டை வராம கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியுது? நீங்களே சொல்லுங்க. பாண்ட் ஹேபிட்டாட்ல 3 ஸ்பீஷிஸ் காமிச்சிருக்கேன். இல்லாட்டி அடுத்து பாருங்க, டெசர்ட் அனிமல்ஸ். இவ்வளோ ஸ்பீஷிஸ் வந்து டெசர்ட்ல நம்மளால பார்க்க முடியும். எப்படி ஒன்னோட ஒன்று சண்டை போடாம இந்த அனிமல்ஸ் வந்து இருக்கு? வாட் இஸ் த ரீசன்? இல்லாட்டி இது வந்து பாருங்க, இன்னும் பெட்டரான எக்ஸாம்பிள். ஒரு குளத்தோட ஒரு ஏரியாவை நான் ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? நடுநடுவில் கட்டம் போட்டிருக்கேன், அதை விட்டுருங்க. இது ஆக்சுவலா ஒரே இதுதான். ஒரு குளம் ஆரம்பிக்கிற ரீஜன் இது, கரெக்டா? இந்த குளம் ஆரம்பிக்கிற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ளோவர் இருக்கு, ஆயிஸ்டர் கேச்சர் இருக்கு, ஆவோசெட் இருக்கு, டக் இருக்கு, ஃபிளமிங்கோ இருக்கு. எப்படி இது எதுவுமே சண்டை போடாம ஒரே ஹேபிட்டாட்ல கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியுது? வாட் இஸ் தி கான்செப்ட்? எதனால முடியுது? எப்படி சண்டையே வராம இந்த ஸ்பீஷீஸ்னால ஒரே இடத்துல கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியுது? சொல்லுங்க.
இனி ஐடியா? ஃபுட்டு கிடைக்கிற இடம் டிஃப்ரெண்டா இருக்கு. வெரி குட். ஓகே. இந்த இடத்துல ஒவ்வொரு ஏரியாவும் பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துல இருக்கு. அதனால ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகுறது கிடையாது, சண்டை வர்றது கிடையாது. இஃப் அட் ஆல் இந்த டக்கோட ஃபுட்டும் ஃபிளமிங்கோட ஃபுட்டும் ரெண்டும் ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா அந்த இடத்துல சண்டை வரும். புரியுதுங்களா? அப்போ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும், அதாவது இந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த உலகத்துல அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனல் ரோல் இருக்கு. அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு. புரியுதுங்களா? இந்த கான்செப்டை தான் எக்காலஜிக்கல் நீஷே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கொஞ்சம் கான்செப்ட் டென்ஸா இருக்கிறது இந்த ஒரே ஒண்ணு, இது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான். மத்ததெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா புரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? சார் நான் எக்ஸாம்பிள் வரைஞ்சே சொல்றேனே. இப்போ ஒரு மரத்தை எடுத்துப்போம். ஓகே, ஒரு ட்ரீ. ஓகே, இந்த இடத்துல ஒரு ட்ரீ இருக்குன்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல 3 அனிமல்ஸ் நம்ம வந்து பார்க்கிறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹனிபி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்குரல். ஓகே. இந்த இடத்துல இந்த பேரட்டோட ஃபுட் என்ன நினைக்கிறீங்க? இந்த மரத்துல இருந்து எல்லாமே இங்க இருந்து எடுத்துக்குது. இந்த மூணுத்துக்கும் இதான் காமன் ஹேபிட்டட். ஓகே. ஃப்ரூட். ஃப்ரூட். ஹனிபிக்கு ஹனிபிக்கு என்னது? ஃப்ளவர்ஸ். ஸ்குரிலுக்கு அணில். அணில் என்ன பண்ணும்? ஃப்ரூட்டை மோஸ்டா சாப்பிடாது. அணில் என்ன பண்ணுவாங்க? சீட்ஸ், நட்ஸ். எங்கேயாவது ஓவர்லேப் இருக்கா? ஓவர்லேப் பெருசா இல்ல இல்லையா? கரெக்டா? அப்போ இத பண்றது மூலியமா இந்த ஒரு எக்கோசிஸ்டம்ல இது என்ன ரோலை ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? பேரட் ஃப்ரூட்ஸை சாப்பிடுறது மூலியமா அந்த மரத்துக்கு என்ன பெனிஃபிட்? ஏதாவது ஐடியா இருக்கா? சீட் டிஸ்பர்சல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? பறவைகளோட முக்கியமான வேலையே என்னங்க? பழத்தை சாப்பிடும், திரும்ப எக்ஸ்கிரீட் பண்ணிடுமா, டிராப்பிங் போடுமா. எக்ஸ்கிரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த பழத்தோட விதைகள் எல்லாமே அப்படியே அந்த காடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டா? அப்போ அதோட ரோல் வந்து சீட் டிஸ்பர்சல். ஹனிபியோட ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு எக்கோசிஸ்டம்ல? இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹனிபியோட ரோல் என்னது? ஹனிபியோ பட்டாம்பூச்சியோ என்ன பண்ணுது? ஒரு இன்செக்டோ. ஃபிளாஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ அதோட வேலை என்னவா இருக்கும்? பாலினேஷன். வெரி குட். மகரந்த சேர்க்கைன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? எஸ். சரி, அப்போ அணிலோட வேலை என்னது? இதுதான் கஷ்டமான கேள்வி. பாப்போம் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல அணிலோட வேலை என்ன? ஃப்ரூட்டு, சீட் டிஸ்பர்சல், ஓகே சார். ஃப்ளவர், பாலினேஷன், ஓகே சார். இது வந்து சீடை தான் சாப்பிடுது. ஒரு மரத்தோட நட்ஸ் ஆர் சீடு தான் சாப்பிடுது. அப்ப இந்த இடத்துல என்னது? அதோட ரோல் என்னவா இருக்கும்? சீட்ல இன்செக்ட் இல்லாம பாத்துக்கிறது. சீடையே மொத்தமா சாப்பிட்டுரும். பாப்புலேஷன் கண்ட்ரோல். இந்த மரம் மட்டும் grow ஆனா போதுமா? வேற எந்த மரமும் தேவை இல்லையா? எத்தனையோ மரம் இருக்கு, எத்தனையோ எல்லா மரத்துக்குள்ளேயும் காம்படிஷன் தானே வளர்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ், இந்த ஸ்குரில் மாதிரி இருக்கிறது விதைய சாப்பிடுறது மூலியமா இந்த மரத்தோட பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். ஏன்னா எல்லா மரமும் சேர்ந்தது தானே காடு. ஒரே மரம் மட்டும் இருந்தா அது பேர் என்ன சொல்லுவோம்? பிளான்டேஷன் சொல்லுவோம். இப்போ ஊட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஊட்டி போனீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா நல்லா உத்து பார்த்தா தெரியும், பச்சை பசேல் இருக்கிறது ஃபாரஸ்ட் கிடையாது, வெறும் டீ தோட்டம் அப்படின்னு. அதனாலதான் ஊட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரீன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சையா இருக்கு, ஆனா பயோடைவர்சிட்டியே கிடையாது. இட் இஸ் அ டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ அதே தான் இங்கேயுமே. ஒரே மாதிரி மரம் இருந்துச்சு அப்படின்னா அது வெறும் டெசர்ட் தான், பயோடைவர்சிட்டி இருக்காது. பிளான்டேஷன். ஓகே, ரப்பர் தோட்டம், டீ தோட்டம், காஃபி தோட்டம் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா? இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் ஒரே இடத்துல வந்துட்டு
நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன இருக்கணும்? எல்லாமே உயிர் வாழணும். எல்லாத்துக்குமே ரிசோர்ஸ் அப்படிங்கிறது பொதுவானது தான். கரெக்ட்டா? அப்ப அந்த சீட வந்து சாப்பிடுறது மூலியமா, இந்த ஸ்குரில் என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா, அந்த இடத்துல ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோல என்ஷூர் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க நோட்டீஸ் பண்றதே என்னன்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கோசிஸ்டம்ல ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோல்ல ஒரு யூனிக்னெஸ் இருக்கு. அதனால தான் நம்ம எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம பாட்டுக்கு அழிச்சுட்டு போயிடுறோம் ஈஸியா. நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால எத்தனையோ உயிரினங்கள் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடுது. ஆனா, அந்த உயிரினம் பண்ணிட்டு இருந்த அந்த எக்கோசிஸ்டம் பர்ப்பஸ் இருக்கு இல்லையா? அத யாராலயும் வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஓகே. இன்னொரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாருங்க. யூனிக் ரோல். சாரி யூனிக் ஃபங்ஷனல் ரோல் இன் அன் எக்கோசிஸ்டம். புரியுதா? இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஈகாலஜிக்கல் நீஷே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி எல்லாத்துக்குமே சொல்லாமா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வல்ச்சர்ஸ். வல்ச்சர்ஸோட ரோல் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் அ ஸ்கேவெஞ்சர். கரெக்ட்டா? இந்தியால நடந்த கேஸ் ஸ்டடியே சொல்றேன் உங்களுக்கு. வல்ச்சரோட வேலை இந்த டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம வேகமா சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்ணிடும். அதுக்கப்புறம் டீகம்போசிஷன் அப்படிங்கிறது இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிச்சுரும். புரியுதுங்களா? இதுதான் வல்ச்சரோட ரோல். இந்தியால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டைக்ளோஃபெனக் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். டைக்ளோஃபெனக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? டைக்ளோஃபெனக், அசிலோஃபெனக் இது வந்து ஒரு மருந்து, ஒரு டேப்லெட். ஓகே. இது வந்துட்டு இந்த பெயின் பெயின் ரிலீஃப்காக, இன்ஃப்ளமேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க டைக்ளோஃபெனக். என்ன தப்பு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இத நம்ம மட்டும் கன்சியூம் பண்ணாம மாடுகளுக்கெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா? இந்த மாடுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது இன்ஃப்ளமேஷன் தடுக்கிறதுக்காக டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக் குடுக்க ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டைக்ளோஃபெனாக், அசிலோஃபெனாக் அப்படிங்கிறது இட் காஸ் கிட்னி ஃபெயிலியர் இன் வல்ச்சர். சார் மாட்டுக்கு குடுக்குறது எப்படி சார் வல்ச்சருக்கு இதுக்கு ஆகுதுன்னு கேட்கிறீங்கன்னா, மாடு செத்து போயிடும் இல்லையா? அப்ப அந்த வல்ச்சர் தான் என்ன பண்ணுவாங்க வந்து, அந்த மாட்டோட டெட் பாடிய வந்து கிளியர் பண்ணும். அப்போ இது டைக்ளோஃபெனாக்க இது இன்ஜெஸ்ட் பண்ணும்போது, வெறும் ஒரே வாரத்துல கிட்னி டிசீஸ் வந்து எல்லா வல்ச்சருமே செத்து போக ஆரம்பிச்சது. இந்தியால ஒரு 40 வருஷமா இது நடந்து, கிட்டத்தட்ட வல்ச்சரோட பாப்புலேஷன் 80ல இருந்து 90% உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல ஹியூமனோட ஆக்டிவிட்டினால ஒரு ஸ்பீஷிஸோட ரோல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இந்த ஸ்கேவெஞ்சிங் ரோல் அப்படிங்கிறது இப்ப யார் பண்ணுவா? யாருமே இல்ல. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, டெட் பாடி எல்லாமே அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்குது என்வைரன்மென்ட்ல. அப்போ இந்த இடத்துல இந்த ரோல யார் எடுத்துக்கிறான்னா, நம்ம ஊர்ல இருக்க ஸ்ட்ரே டாக்ஸ். ஸ்ட்ரே டாக்ஸ்னா யாரு? நம்ம தெருவுல இருக்க நாய்ங்க. புரியுதுங்களா? ஆனா, வல்ச்சர் அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ஸ்ட்ரே டாக்ஸ்னால என்ன பண்ண முடியாது? அத கிளீன் பண்ண முடியாது. 1. 2வது வல்ச்சர் அது சாப்பிட்டு அது பாட்டுக்கு போயிடும் எங்கேயாச்சு. ஸ்ட்ரே டாக்ஸ் என்ன பண்ணும்? வீட்டு பக்கத்துல வரும், தெருவுக்குள்ள வரும். அப்ப அந்த டெட் பாடிய சாப்பிட்டு, அந்த வைரஸ், பாக்டீரியா எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு திரும்ப பரப்பி விட்டுட்டு போயிடும். வல்ச்சர் இருக்கும்போது அது நடக்கல. புரியுதுங்களா? இப்போ நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் ஏதாவது ஒரு பங்ஷனாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் எக்கோசிஸ்டம்ல. அந்த பேலன்ஸ அதுதான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு அந்த உயிரினத்த அழிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பங்ஷன பண்றதுக்கு எந்த ஒரு உயிரினத்தினாலயும் முடியாது. இப்போ ஹனி பீஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, பாலினேஷனே நடக்காது. நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ஃபுட் எதுவுமே இருக்காது. புரியுதா நான் சொல்றது? அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்ட் பேர் தான் எக்காலஜிக்கல் நீஷே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு உயிரினத்தோட எக்காலஜிக்கல் நீஷே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீஷிஸ நம்ம கன்சர்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப அந்த நீஷே அப்படிங்கிறது எத பொறுத்து இருக்கும்? அது என்ன சாப்பிடுது? அதுக்கு என்ன டெம்பரேச்சர்ல உயிர் வாழ முடியும்? அதுக்கு தேவையான மத்த என்வைரன்மென்டல் கண்டிஷன்ஸ் என்னது? புரியுதுங்களா? அதுக்கான ரீப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன தேவை இருக்கு? இது எல்லாம் சேர்ந்தது தான் எக்காலஜிக்கல் நீஷே அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? கான்செப்ட் கிளியரா எக்காலஜிக்கல் நீஷே அப்படிங்கிறது? எஸ். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. எக்காலஜிக்கல் நீஷே எங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாரி. எஸ். சில ஸ்பீஷீஸ் அப்போ ஸ்பீஷீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, எக்காலஜிக்கல் நீஷே வச்சு ஸ்பீஷீஸ் டைப்ஸ 2 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒண்ணு வந்து
ஜென்ரலிஸ்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜென்ரலிஸ்ட் ஸ்பீஷீஸ்னா ப்ராட் எக்காலஜிக்கல் நீஷே இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நேரோ எக்காலஜிக்கல் நீஷே இருக்கும். கோலா பியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கோலா எங்க பார்க்கலாம்? ஏதோ ஒரு ஐடியா இருக்கா? இந்த கோலா பியர் நம்ம ஊர்ல கிடையாது, எங்க பார்க்கலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? கோலா பியர் பார்த்தோம், ஆஸ்திரேலியா. வெரி குட். வியட்நாம் கிடையாது, ஆஸ்திரேலியா. புரியுதுங்களா? இப்ப எங்கேயாவது இருக்குன்னா இது என்ன மரம் நினைக்கிறீங்க? இங்க இருக்கா? இந்த மரம் ஒரு கிளியரா ஓரளவுக்கு தெரியுதா? என்ன மரமா இருக்கும் இது? யூகாலிப்டஸ். வெரி குட். அபினேஷ் நல்லா கொஞ்சம் என்வாயன்மெண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஓகே, இந்த கோலா பியர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து இந்தியாவில் விட்டீங்கன்னா செத்து போயிடும். ஏன்னா ஆஸ்திரேலியால மட்டும்தான் பார்க்க முடியும் கோலா. ஆஸ்திரேலியால மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த கண்டிஷன்ல மட்டும்தான் உயிர் வாழும். ரெண்டாவது, யூகாலிப்டஸை மட்டும்தான் சாப்பிடும். யூகாலிப்டஸ் தைலம் நம்ம நெத்தியில தேய்ச்சாலே எப்படி இருக்கு பரபரன்னு, அந்த யூகாலிப்டஸ் இலையை மட்டும்தான் இந்த கோலா அப்படிங்கிறது சாப்பிடும். அந்த தட்ப வெட்ப சூழ்நிலைக்கு மட்டும்தான் கோலா அடாப்ட் ஆயிருக்கும். அதே மாதிரிதான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா பாண்டா. பாண்டா எங்கேயாவது உலகத்துல இருக்கா? நேச்சுரலா சைனால மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்பீசிஸ்னால வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டெம்பரேச்சருக்கு, வேற ஒரு கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆக முடியாது. அதோட நீஷே அப்படிங்கிறது ரொம்ப நேரோவா இருக்கும். அதுதான் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. டாக், க்ரோ, காக்கெல்லாம் எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலயுமே இருக்கும். எதை வேணாலும் சாப்பிடும். எந்த டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்ல வேணாலும் இருக்கும் ஓரளவு. நாயும் அந்த மாதிரி தானே. உலகம் பூரா உலகம் பூரா நம்ம க்ரோவும் பார்க்கலாம், டாக்ஸும் பார்க்கலாம். அப்போ அதோட எக்காலஜிக்கல் நீஷே ரொம்ப ப்ராடா இருக்கும். விச் மீன்ஸ் அதுக்கு தேவைப்படுற கண்டிஷன்ஸ் ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்கா இருக்கும். எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்போம், எங்க வேணாலும் நாங்க இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷிஸ்னால அப்படி இருக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் ஏரியா, பர்டிகுலர் டெம்பரேச்சர், பர்டிகுலர் ஃபுட் சோர்ஸ் அது இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்பீஷிஸ்னால என்ன பண்ண முடியும்? உயிர் வாழ முடியும். புரியுதா நான் சொல்றது? எஸ். பார்க்கலாமா? ஓகே, இதுதான் பேசிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்றது இந்த எக்காலஜிக்கல் நீஷே வரைக்கும். இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போறது ஈகோசிஸ்டம்ஸ். ஈகோசிஸ்டம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் என்னென்ன கொடுக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டரே முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆக்சுவலா டாபிக்கே உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பயோட்டிக் பயோட்டிக்கும் இருக்கும், பயோட்டிக் ஏபயோட்டிக்கும் இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஏன்னா பயோட்டிக் பயோட்டிக் அப்படிங்கும்போது ஒரு டைகர் ஹன்ஸ் டியர். இதே பயோட்டிக் ஏபயோட்டிக் அப்படிங்கும்போது டைகர் ட்ரிங்க்ஸ் வாட்டர். இதெல்லாம் எக்ஸாம்ல எழுதணும்னு அவசியம் கிடையாது, பட் இது உங்களுக்கு பேசிக்கா புரியணும். அப்ப இந்த இன்ட்ராக்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா லைஃப் அப்படிங்கிறது பாசிபிளா இருக்கும். இதை நம்ம ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த ஈகோ சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கம்யூனிட்டி அப்படின்னு எடுக்கும்போது
சாரி, ஈகோ சிஸ்டம்லயும் அதே காம்பனன்ட்ஸ் தான் பிரிப்போம். என்வரான்மெண்ட்ல நம்ம என்ன பிரிச்சோமோ ஈகோ சிஸ்டம்லயும் அதே காம்பனன்ட்ஸ் தான். ஓகே, பயோட்டிக், ஏபயோட்டிக். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் பயோட்டிக். ஸோ லிவிங் காம்பனன்ட்ஸ் நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா, சின்ன வயசுல படிச்ச ஞாபகம் இருக்கா? ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படிங்கும் போது என்னது உங்களுக்கு? கேன் ப்ரொடியூஸ் தயர் ஓன் ஃபுட். கரெக்டா? ப்ராசஸ், என்ன ப்ராசஸ் மூலியமா? போட்டோசிந்தசிஸ். லிவிங் காம்பனன்ட்ஸ்க்கான கேட்டகரி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ பயோட்டிக் காம்பனன்ட் அப்படிங்கும் போது என்னென்ன கிளாசிஃபை பண்ணிப்போம்னா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். புரியுதுங்களா? அது இல்லாம பாராசைட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்கும், டீகம்போசர்ஸ் இருக்கும். அதை நான் போக போக உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? இந்த இடத்துல மேஜரா ரெண்டு கேட்டகரியை நம்ம கிளாசிஃபை பண்றது ப்ரொடியூசர்ஸும் கன்சியூமர்ஸும். ப்ரொடியூசர்ஸ்னால மட்டும்தான் தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து என்ன பண்ணிக்க முடியும், ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். இதுக்கு என்னென்ன தேவைப்படுது உங்களுக்கு? கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது, ஓகே, வாட்டர் தேவைப்படுது, இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகே, இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபுட் ப்ரொடக்ஷன். சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா, C6 H12O6. சாரி, எஸ். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்டு தான் அந்த ப்ரொடியூசரோட பாடியில போய் ஸ்டோர் ஆகுது. இலையாவோ, அதுக்கப்புறம் தலையாவோ, செடி கொடி, இது எல்லாமே என்னது உங்களுக்கு, அது ப்ரொடியூஸ் பண்ற ஓன் ஃபுட்டு தான். கரெக்டா? அந்த ஃபுட்டை அடுத்து பிரைமரி கன்சியூமர் கன்சியூம் பண்ணும், அந்த பிரைமரி கன்சியூமரை செகண்டரி கன்சியூமர், அதுக்கப்புறம் டெர்ஷரி கன்சியூமர். இப்படிதான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ஆகும், லெவல்ஸ் வந்து பில்ட் ஆகும். புரியுதுங்களா? சார், இப்போ இந்த ஆட்டோட்ராஃப் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோட்ராஃப் அப்படின்னா என்ன மீனிங்னா செல்ஃப் நரிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் நரிஷ்மெண்ட்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே என்ன பண்ணிக்குது, ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. கரெக்டா? ஸோ அப்போ ப்ரொடியூசருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு எடுத்துப்போமே. லேண்ட்ல, அதாவது டெரஸ்ட்ரியல், இதே வந்து வாட்டர்ல. புரியுதுங்களா? லேண்ட்ல வந்து பிளான்ஸ், ட்ரீஸ், எஸ், இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் கீழே எடுத்துட்டு வருவோம். இதே வாட்டர்ல அப்படின்னா ஃபைட்டோ பிளாங்டன்ஸ், ஓகே, ஆல்கே, ஓகே, அதுக்கப்புறம் சீ கிராஸ். சீ கிராஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீ கிராஸ் மேபி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீகிராஸ் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருக்கு, தமிழ்நாடுல. புரியுதுங்களா? ஸோ தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா சீகிராஸ் அப்படிங்கிறது கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே, இந்த சீகிராஸை சாப்பிட்றதுக்கு தான் கடல் பசுன்னு ஒரு உயிரினம் இருக்கும், அது பேர் டுகாங் அப்படின்னு சொல்லுவோம். இதை கன்சர்வ் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. சீகிராஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, தண்ணிக்கடியில பார்க்கக்கூடிய ஒரே பிளான்ட் வகை சீகிராஸ் மட்டும்தான், மற்றது எல்லாமே ஆல்கே. புரியுதுங்களா? ஒரே உண்மையான பிளான்ட் கேட்டகரி தண்ணிக்கடியில பார்க்க முடியும்னா அது சீகிராஸ் மட்டும்தானே தவிர நம்ம பார்க்குற மற்றது எல்லாமே ஆல்கே தான். பார்க்க பிளான்ட் மாதிரி இருக்கும், ஆனா ஆல்கே. சீகிராஸ் மட்டும்தான் ஒரே ஃப்ளவரிங் பிளான்ட் அண்டர் வாட்டர். இது ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ கிளியரா ப்ரொடியூசர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு, ஸோ பயோட்டிக் காம்பனண்ட்டை ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா தனக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், அதுதான் ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதே அடுத்த கேட்டகரி வந்து ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஹெட்ரோட்ராஃப்ஸ் வந்து கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்சியூமர்ஸ்க்கு
தேவையான ஃபுட்டை அதனால ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த ப்ரொடியூசர்ஸை நம்பி இருப்பாங்க. புரியுதுங்களா? கிளியரா? ப்ரொடியூசர்ஸ், ஆட்டோட்ராஃப்ஸ். எஸ். இதுல ஒரு சின்ன கேட்டகரி இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அடிஷனலா நிறைய சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுல ஒரு சின்ன டைப்ஸ் கேட்டகரி. ஓகே, ரெண்டு விஷயம். ஒன்னு போட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு கீமோ ஆட்டோட்ராஃப்ஸ். ஓகே, இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே ஆட்டோட்ராஃப் தான். அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஆனா போட்டோ அப்படிங்கும் போது, போட்டோன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல யூசஸ் லைட் எனர்ஜி. நார்மலா நம்ம பார்க்குற பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாமே இதெல்லாம் போட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மண்ணுக்கடியில சில பாக்டீரியா, மண்ணுக்கடியில சில உயிரினங்கள் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, தே யூஸ் எனர்ஜி ஃப்ரம் பிரேக்கிங் டவுன் கெமிக்கல்ஸ். இது ஒரு ரேரான பினாமினான், எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டோட்ராஃப்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ் தனக்கு தேவையான ஃபுட் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது இல்லையா, அது எல்லாமே போட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ் தான். லைட்டை யூஸ் பண்ணும், போட்டோசிந்தசிஸ் கண்டக்ட் பண்ணும், ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆனா இன்னொரு கேட்டகரி இருக்கு, கீமோ ஆட்டோட்ராஃப்ஸ். இதெல்லாம் சர்டன் கேட்டகரி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். புரியுதுங்களா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது என்ன பண்ணும்னா, சூரிய ஒளி இல்லாத இடங்கள்ல, மண்ணுக்கடியில, தண்ணியில ரொம்ப ஆழமான இடங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, அங்க சன்லைட்டே போகாது இல்லையா, அப்ப என்ன பண்ணும்னா அங்க அவைலபிள் கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ணி, மோஸ்டா என்ன கெமிக்கல்ஸா இருக்கும்னா சல்ஃபர் கெமிக்கல்ஸ், சல்ஃபைட்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அந்த சல்ஃபர் கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதுல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கும் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. புரியுதுங்களா? இப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் ஆர்கானிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா we have. இதுதான் நம்ம கீமோ ஆட்டோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? எஸ், ஆட்டோட்ராஃப் புரிஞ்சதா? எஸ், ஓகே. இந்த ஆட்டோட்ராஃப்ல ரெண்டாவது கேட்டகரி, பயோட்டிக் காம்பனன்ட்ல, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட்ரோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோட்ராஃப்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ். ஓகே, இதுல வந்துட்டு மூணு விதமா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஓகே, பிரைமரி கன்சியூமர், செகண்டரி அண்ட் டெர்ஷரி கன்சியூமர். இந்த பிரைமரி கன்சியூமர் பேர் தான் ஹெர்பிவோர் அப்படின்னு சொல்லுவோம், டைரக்டா பிளான்ட்டை சாப்பிடுறது. ஓகே, செகண்டரி கன்சியூமர் அப்படிங்கும்போது உல்ஃப், ஹைனா, இந்த மாதிரி இருக்க அனிமல்ஸ். ஹைனா ஜென்ரலா ஸ்கேவெஞ்சர் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? டெர்ஷரி அப்படிங்கும்போது லயன், டைகர், இவங்கள தான் ஏபெக்ஸ் பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு மேல யாருமே கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஹெர்பிவோர் அப்படிங்கும்போது எலிஃபென்ட், ஓகே, ஜீப்ரா, ஹார்ஸ், எல்லாமே பிரைமரி தான், ஹெர்பிவோர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த கிளாசிபிகேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெட்ரோட்ராஃப் அப்படிங்கும்போது. எஸ். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டிங் இது ஒரு பயோட்டிக் காம்பனன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம்னா இந்த இடத்துல ப்ரொடியூசர் இருக்கும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கன்சியூமர் இருக்கும், அடுத்து செகண்டரி, அடுத்து டெர்ஷரி. எக்ஸாம்பிள் கிராஸ், டியர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டா எடுத்துக்கலாம், ஆர் லயன். ஸோ இந்த லயன் சீட்டாவையும் ஹண்ட் பண்ணும், டியரையும் ஹண்ட் பண்ணும். இப்படிதான் ஒரு எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது. புரியுதா பேசிக்கா? ஸோ இப்போ எக்கோ சிஸ்டம் அண்ட் எக்கோ சிஸ்டமோட ரெண்டு முக்கியமான காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். எஸ், டவுட் எதுவும் இல்லையே? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து
இன்னைக்கு இதோட போதும். இது இது வந்து ஒரு பிளாக் ஆக்சுவலா, புரியுதுங்களா? இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேசிக்கா இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 கிளாஸ்ல உங்களுக்கு ஈகாலஜி அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இவ்வளவுதான். ஓகே, கிளியர்? என்ன டவுட் இருக்கா? எஸ், எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேஸ்ல தான் போவோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்டுறேன். இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் பிடிஎஃப் அப்படிங்கறதும் கொடுத்துருவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல நீங்க படிச்சா போதும். போக போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அந்த ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்னா யூ வில் கெட் an ஐடியா எப்படி எழுதணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மற்ற டெமோ அட்டன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு அது இதா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். அது கூட எங்கேஜ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகே, ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.